ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி மற்றும் ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் என்ன? எளிமையான விஷயங்கள். யாருக்கிட்ட எப்பவும் பேசினாலும் சரி, சிரிக்க சிரிக்க பேசுங்க, நகைச்சுவையாக பேசுங்க, நகைச்சுவை சம்பந்தப்பட்ட படங்கள் பாருங்கள். எப்போவுமே நீங்கள் சிரிக்க சிரிக்க பேசும்போது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமும், அதே சமயத்தில் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம்னு சொல்லி அதிர்ஷ்டஸ்தானமும் வேலை செய்யும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி லக்கணத்திற்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசி புதன் பகவான் ராசி. அதே 5ஆம் இடமாக வரும் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா புதன் ராசி. புதன் அப்படின்னாலே நகைச்சுவையாக பேசுறது, நகைச்சுவையாக சிரிப்பது, இப்படி எல்லாமே நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிலையாக வந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் தினசரி நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதில் ஒரு 2 வெத்தலை அல்லது அருகம்புல் எது கிடைக்குதோ அதை 2 உள்ள நைட்டு வச்சுட்டு காலையில் அந்த வெத்தலையை அந்த அருகம்புலை எடுத்து ஓரமாக ஒரு முச்சந்திலையோ வீட்டை விட்டு வெளியே பிச்சு போட்டுட்டு அந்த தண்ணியை தினசரி நீங்கள் எடுத்து நீங்கள் வாய்க்கு ஒப்பளிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார தடை ஒரு நாளும் இருக்காது. வருமானம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. சந்தோஷம் கலகலப்பாக இருக்கும். குடும்பமே ஒரு அமைதியாக அப்படி சிறப்பாக போயிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், குடும்பத்தில் உள்ள அமைதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு சூழல், அதிர்ஷ்டங்கள், நல்ல குழந்தைகள், இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக அந்த ஸ்தானம் வழியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க போதும். வாழ்க்கையிலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.